வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தேவைக்காவோட மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் சிலர் இன்னைக்கு அதுல பங்கேற்றிருக்காங்க. இது தேவைக்காவோட கட்டமைப்பை வலிமைப்படுத்துமா? கட்டமைப்புன்னு நீங்க பார்க்கும் பொழுது அது மாநிலத்தோட இருக்கிறது பத்தாது. எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு புதிய கட்சி வருகிறது, ஒரு இன்னும் பிரம்மாண்டமான கட்சி, ரொம்ப பாப்புலரான கட்சி. இப்போ ரஜினிகாந்த் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன? சார், பூத் கமிட்டியில போடுறது உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களா? இதுதான் விஜய் அவர்கள்ட்டையும் தொடர்ச்சியாக கேட்கின்ற கேள்வி. நீங்க அதிமுக பெரிய கட்சின்னு சொல்றீங்க, திமுக நீங்க எதிர்கட்சின்னு சொல்றீங்க, எல்லாம் சரிதான். பூத் கமிட்டியில போடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா? திமுக அதிமுக கட்டமைப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ காலைல வந்த செய்தி நான் பார்க்கும் பொழுது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு 68,000 பூத் கமிட்டி என்பது 75,000 பூத் கமிட்டியா தமிழ்நாட்டில் மாறப்போகுது. விச் மீன்ஸ் 75,000த்துல இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் 10 பேர் 9 பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இன்டூ 10 மட்டும் பண்ணிக்கோங்க எவ்வளவு இருக்குன்னு. ஆதவர்ஜுனா ஒரு ஆப் லான்ச் போது அவர் சொன்னது, நம்ம கிட்ட அன்னைக்கு 68,000க்கு நம்மகிட்ட இருக்கிற பூத் கமிட்டி நிர்வாகிகளே 68,000 பேர் சொல்றாரு. உங்களுக்கு தேவை 6,80,000 பேர். இன்னைக்கு கணக்குக்கு 7,50,000 பேர் பூத் கமிட்டி நிர்வாகிகளாக மட்டும் உங்கள்கிட்ட வேணும். அதுதான் கட்டமைப்பு. ஏங்க, நாளைக்கு யார் போய் வாக்கு சேகரிப்பா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்க ஏரியால பூத் கமிட்டி நிர்வாகியா இருக்கவர், அவர் ஒன்னு எம்எல்ஏ கேண்டிடேட்டோட சேர்ந்து வருவாரு. அவர் இல்லாட்டி நோட்டீஸ் எடுத்துட்டு சார், அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க, சூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க, தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு அவர் தான் கேட்பாரு. அதை படிச்சு பாருங்கன்னு சொல்லுவாரு. உங்க வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னு கேட்பாரு, உங்களோட போட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்பாரு. இப்படிதான் நீங்க போயிட்டு இருக்கு. விஜயிடம் அந்த கட்டமைப்பு பலம் என்பது அறவே இல்லை. நீங்க கதை சொல்லலாம், எங்கள்கிட்ட 80 லட்சம் உறுப்பினர்கள், 90 லட்சம், 1 கோடி, ஒரு பேப்பர்ல போட்டா 2 கோடி பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னே போட்டுட்டான். இவங்கெல்லாம் நம்மளாம் பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுது போல. 2 கோடி முடிச்சிட்டாங்க. 2 கோடி முடிச்சுட்டா பூத் கமிட்டி நிர்வாகிகள்னு வரணும்ப்பா. 10 பேர் இல்லை, 20 பேர் கூட வரலாம்ப்பா. அதை நீங்க எங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க தெரியுமா? அது இல்லைங்கிறதுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் குறித்து விஜய் வீடியோ போடுறாரு. நமக்கு கொடுக்காம மறுக்கிறாங்களா? அதுவே ஒரு ரொம்ப காமெடியான வீடியோ. எப்படி விஜய் ரசிகர் யாரும் தேடி தேடி கொடுக்காம இருக்கிறாங்களான்னு ஒண்ணு. இன்னொன்னு, இவர் சொல்ற ஜென்சி கிட்ஸ் ஃபார்ம் 6 வாங்கி இப்பதான் புதுசா சேரணும். எஸ்ஐஆர்ங்கிறது ஏற்கனவே உங்க பேர் இருக்கா பட்டியல்ல. இப்போ உங்க பேரை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்க அந்த முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் போது உங்களோட பேர் என்னவா இருந்தது, உங்க அப்பாவோட டீடைல்ஸ் என்ன, உங்க தாத்தாவோட டீடைல்ஸ் என்னன்னு வாங்குற ஒரு ஃபார்ம். ஸோ இது அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு விஜய்க்கு கட்டமைப்பு இருந்திருந்தால், திமுக அதிமுக போறாங்க இல்லையா, அந்த இடத்திற்கு தாவேக துண்ட போட்டு ஒரு தம்பியும் போயிருப்பாப்ல. யாருமே போலையே. ஏன்னா இவங்க ஒரே ஒரு இடத்துல போனா 1,00,000 வீடியோ போட்டுருவாங்க. ஒரு இடத்துல போயிட்டா இருப்பாருங்க, அந்த வீடியோ நல்லா பரப்பி விடுவாங்க. ஒரு இடத்துல கூட பூத் கமிட்டி நிர்வாகிகள் போகல. விஜய் என்ன சொன்னாரு? விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்மளா ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க? இன்டர்நெட்லயா? ட்விட்டர்லயே நீ போட்டுட்டே இருப்பீங்களா? எல்லாரும் எஸ்ஆர் ஃபார்ம்ஸ் வாங்குங்கள், எல்லோரும் ஃபார்ம் 9 வாங்கல், இப்படி போட்டுட்டே இருப்பீங்களா? அது கிடையாதுங்க. கள செயல்பாடுனா களத்துல போய் நின்று இந்த கமிட்டி, இந்த பூத்தோட கமிட்டி நிர்வாகி நான் தாங்க, நான் தாபே கலந்து வந்திருக்கேங்க, உங்களுக்கு ஃபார்ம் வந்துருச்சா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறது தான் ஒரு கட்சியோடைய வேலையாக இருக்க வேண்டும். இப்போ கட்டமைப்பு என்கிறது அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், செங்கோட்டையன் வந்துட்டாரு, நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, நாளைக்கு இன்னொரு முன்னாள் அமைச்சர் வரப்போறாராம் அப்படிங்கிறதுல இந்த மாநில நிர்வாகிகள் பெயர் சேர்ந்து கொண்டே இருக்கலாம். இன்னொன்று, ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரு, ஏன் வர்றாங்க? செங்கோட்டையன் ஏன் வர்றார்? செங்கோட்டையனுக்கு வேறு போக்கிடம் இல்லாத காரணம். நான் அவரோட பலத்துல நான் குறைச்சி மதிப்பிடல, ஒரு அனுபவத்துல நான் எதுவுமே சொல்லலை. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்க இடம் இருக்கு? எங்கேயுமே இடம் இல்லை. அதனால நான் போய் தாவேக்கல ஐக்கியமாகிறேன். நாஞ்சில் சம்பத், அவருக்கு என்ன ஒரே பிரச்சனை? இந்த கூட்டம் பேசுறது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போகாத கட்சி இல்லை, கடைசியாக நான் தாவேக்கல போய் நேரேன். ஏன்னா இதே தாவேக்க போன வாரம் என்னவா திட்டிட்டு இருந்தாரு நமக்கு தெரியும். இன்னைக்கு அப்படியே போய் எங்க போறாருன்னா வேற போக்கிடம் இல்லை. போக்கிடம் இல்லாதவர்கள் இந்த இடத்துல வந்தா நீங்க ஒரு முதியோர் இல்ல மாதிரி சரணடைகிறதுக்கு நீங்க வேலையா இருக்கு அப்படிங்கிறதா. அனுபவம் இருக்கு, உங்களுக்கு அனுபவம் இருக்கு, பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாநிலத்தில் ஒருங்கிணைப்பாளர்களோ இல்ல மாநில பொறுப்புகளுக்கு வருகின்றவர்கள் மட்டுமே ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக பலம் பெற்று விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக பலம் பெறாது. கட்சியின் பலம் என்பது கடைசியாக இருக்கின்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருக்கு. ஆனா ஒரு கட்டடங்கிறது ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு கட்டுறதுதான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது, இப்போ செங்கோட்டையன் வராருன்னா அவரால் ஒரு 50 பூத் கமிட்டியை மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆட்கள் வர்றது நீங்க சொல்ற அந்த அடி கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படுத்தும் தானே? படுத்தும். நான் தான் சொன்னேங்க, செங்கோட்டையனோட அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வலுப்பெறும். நீங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பொறுப்புக்கு போட்டாங்க? நீங்க ஒரு கடிதம் வந்துச்சு. ஏற்கனவே ஒரு நிர்வாக குழு நாங்க அமைச்சிருக்கோம், 28 பேர் கொண்ட நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்படுவார். கரெக்டா? இந்த நிர்வாக குழு என்னைக்கு அமைச்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார் இல்லையா? ஆறுதல் சொல்லி அடுத்த நாளோ அதற்கு மத்தியானமோ உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? டிவிகே 2.0 அன்னை காலையில மக்களை பார்த்தாரு, மத்தியானம் நிர்வாக குழு அமைச்சிட்டாரு, சாயந்தரம் அறிக்கை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நிறைய பண்ணாங்க. அந்த நிர்வாக குழு என்பது என்னுடைய தலைமையில் செயல்படும். இதுதான் விஜய் சொன்னது. நிர்வாக குழு கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி தான் கூடி இருக்கு இதுக்கு முன்னாடி. அதாவது செங்கோட்டையன் வருவதற்கு முன்னாடி
அந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்கல. என்னுடைய தலைமையிலான கூட்டம். ஆனா நான் பங்கேற்க மாட்டேன். வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நான் பங்கேற்க மாட்டேன். அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. இதுதான் விஜய். அடுத்ததாக செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டார். செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்து 2 வாரம் இருக்குமா? 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா? இதுவரைக்கும் அந்த நிர்வாக குழு கூட்டம் கூடிச்சா? செங்கோட்டையன் தலைமையிலான நிர்வாக குழு கூட்டம் இதுவரைக்கும் கூடி பனையூரலையோ இல்ல நீங்க எல்லாரும் சேலத்துக்கு கிளம்பி வாங்கப்பா, ஈரோடுல கிளம்பி வாங்கப்பா, நான் இங்க ஒரு ரெசார்ட் வச்சிருக்கேன், அங்க வாங்க சேர்ந்து பேசலாம். இல்ல சார் எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருக்கோம் சார். சரி வாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசலாம். ஒரு 28 பேர் வாங்க பேசினாங்களா? எங்கேயுமே நடக்கல. இல்ல பாண்டிச்சேரியில் எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க, நம்ம அப்படியே உட்காந்து ரூம் போட்டு பேசுவோம், பேசினாங்களா? பேசல. அப்போ இந்த நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளருக்கு செங்கோட்டையனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டதற்கு பின் அவர் ஏதேனும் ஒரு கூட்டம் போட்டிருக்காரா? இல்ல சார் உங்களுக்கு தெரியாம கூட போட்டிருக்கலாம் நீங்க சொல்லுவீங்க. நீங்க வந்து இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே நடக்காத போதே ஏதாவது நடக்கிற மாதிரி செய்திகளை கசைய விடுறவங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது, 4 பேர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வீடியோ ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டம் நடத்துறோம் பாருங்க, இன்னைக்கு வந்து கதைகளை வெளியே வந்துடும், தளபதி வேற லெவலுக்கு போயிட்டாரு, பாண்டிச்சேரியிலையும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு ரொம்ப நல்லா பேசிட்டாங்க, பாண்டிச்சேரி முடிச்சு கேரளால கூட ஆட்சி பிடிக்கலான்னு சில செய்திகள் வந்துட்டு இருக்கு, இப்படி தகவல்கள் எல்லாம் நிறைய வரும். அப்போ உண்மையிலேயே ஒரு கூட்டம் நடந்துருந்துச்சுன்னா அதற்கான புகைப்படங்கள் வந்திருக்கும், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு செங்கோட்டையனே மைக்க பிடிச்சு பேசியிருப்பாரு, இன்னைக்கு கூட்டம் போட்டோம் அடுத்தடுத்த கள செயல்பாடு பண்றோம். சோ அது நடக்கவே இல்லை. மேற்கு மண்டலத்தில் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த இடங்களுக்கு அவர் நீங்க சொல்ற மாதிரி பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்கலாம். ஆனா யாருடைய அனுமதி வேண்டும்? புஷி ஆனந்தன் அனுமதி வேண்டும். நீங்க முதல் நாள் வந்து அவருடைய வாசல்ல அதிமுகவுடைய பேனரை எடுத்துட்டு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவரோட புகைப்படம் வச்சு, விஜய் அவர் புகைப்படம் வச்சு வச்சாரா? அந்த பேனர் அடுத்த நாள் என்னாச்சு? அந்த பேனர் எடுத்துட்டு புஷி ஆனந்த் புகைப்படம் சேர்ந்த பேனர் வருது. இந்த கட்சியில இன்னைக்கு அவர் புஷி ஆனந்த் பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஒரு விஜய் இல்லாம கூட போட்டோ வரலாம், பேனர் வரலாம், இல்ல விஜய் குட்டியா போட்டுட்டு புஷி ஆனந்தோட போட்டோ பெருசா போட்டு வரலாம், அவர் வந்து கிளிக்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார். ஆனா புஷி ஆனந்த் இல்லாம இந்த கட்சி செயல்படுமான்னு கேட்டீங்கன்னா செயல்படாது. அடுத்த நாளே வந்துருச்சு. அப்போ இந்த கட்சியோட கண்ட்ரோல் வந்து புஷி ஆனந்த். இன்னைக்கு செங்கோட்டையன் பின்னாடி ஒரு 4 மாநிலத்தில் நிக்கிறான்னா, அவன் அண்ணே செங்கோட்டையன் அண்ணன் கூப்பிடுறாரு, போலாமா வேண்டாமா, நீ போப்பா, இப்பயே நம்ம போகாம இருந்தாலும் தளபதி கண்டுபிடிச்சுறாரு, செங்கோட்டையன் போட்டு கொடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிடும், இப்ப போற மாதிரி போ, ஆனா நான் எப்ப ஸ்டாப்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடு, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியோட கண்ட்ரோல் உங்களுக்கு புஷி ஆனந்த் இருக்கிற வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் ஏதேனும் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது. கடைசியா எங்க போய் நிப்பாருன்னா, சரிப்பா நான் நிக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்திலேயாவது நான் வந்து ஆட்களை போட்டுக்கிறேன், அது போட்டுங்க சார், பிரச்சனை இல்லை சார், நீங்க தான் சார் அங்கே கேண்டிடேட், அதனால ஒன்றும் சொல்ல மாட்டோம் சார், நாங்கள் அங்கேதான் நிப்பாட்டுங்களே தவிர இதை வலுப்படுத்துவதற்கு செங்கோட்டையனே முயற்சி செய்தால் கூட அந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியம் செயல்படுவார்கள். புஷி ஆனந்த் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததா சொல்றீங்க. ஓகே, அது வந்து இப்போ ஆதவ் மாதிரியோ இல்லை செங்கோட்டையன் மாதிரியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கொஞ்சம் நாலேஜ் உள்ள பெர்சன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி புஷியோட கை ஸ்ட்ராங்கா இருந்ததுங்கிற பாயிண்ட் அக்செப்டபிளா இருக்கு. இன்னமுமே அப்படி புஷியோட பவர் இருக்குதா? இல்லங்க, நீங்க அதவர்ஜனா நாலேஜபிள் பர்சன் சொல்றீங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் சொல்லுங்க, அவர் வந்து நாலேஜபிள்ங்கிறதுல எனக்கு நிறைய, ஏன்னா அவர் பேசுற இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன் நாலேஜபிள். அப்படி சரி, ஓகே. ஆதவர்ஜனோட அப்பாயின்மெண்ட் நடந்தது வந்து ஜனவரி 29. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இத்தனை நாள்ல ஆதவர்ஜனா எத்தனை பேரை கொண்டு வந்தார்? நான் சொல்றேன் கொண்டு வந்தார், ஆனால் ஒருவருக்கு கூட அங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வெளியே போயிடுங்க. நீங்க பொண்ணுல எவ்வளவு பேர் திமுக போயிருக்காங்க, திமுக போனவர்களும் தாவேக்கு ஒரு சாய்ஸா இருந்துச்சு. ஆதவர்ஜனா சில வெளிப்படையான சில பேச்சுகள் நடத்துறாங்க. ஆதவர்ஜனா சார் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நானே ஏன் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தெரியல, நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன், நான் பேசாம விசி கலந்துருந்தா திரும்ப ஒரு சீட்டு கொடுத்துருப்பாரு, எம்எல்ஏ ஒழுங்கா போயிருப்பேன், நான் திமிரெடுத்து போய் இங்க வந்துட்டு தெரியாதனா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஆதவர்ஜனோட ஸ்டாண்ட். ரொம்ப எல்லாருமே இப்போ விஜயை பார்க்குற மற்றவர்களும் ஏப்பா உங்க கட்சியில் எல்லாருமே கழுவி ஊத்துறானுங்க, அதை ஒரு நீங்க வந்து புஷி ஆனந்த் ஜான் 2 பேரை வச்சு தான் நீ கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, அது எப்படி நடத்துவ, கொஞ்சமாவது ஃப்ரீ ஹேண்ட் கொடு அப்படின்னு சொன்ன பிறகு ஆதவர்ஜனோட கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் செங்கோட்டையன் உள்ள வரார். ஆதவர்ஜனோட கடுமையான முயற்சிக்கு பின்னாடி தான் இவர் வந்து இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் வரார். ஸோ ஓரளவுக்கு ஆதவர்ஜனுக்கு ஓரளவுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் குறித்தெல்லாம் ஜானகிசாமி மோசமான வார்த்தைகள் என்ன பேசியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் சார், அவர் வர ரெடியா இருக்காரு, நான் சில டிபேட்ஸ்ல பாக்குறேன், அவர் வர ரெடியா இருக்காரு, என்ன பேசலாமா, ஐயோ பிரதர் அவர் யார் தெரியுமா, என்ன தெரியுமான்னு மோசமான வார்த்தைகளை சொன்னார். அதே ஜானகிசாமி ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல, அதே புஷி ஆனந்த் ஏத்துக்கலாம். இவங்க 2 பேருக்கும் செங்கோட்டையன் வருவதோ, நாஞ்சில் சம்பத் வருவதோ, இல்ல வேறு ஒரு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வருவதோ தங்களுடைய இருப்பிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று உணரக்கூடியவர்கள். ஏன்னா நீங்க இப்ப ஆதவர்ஜனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்க இல்லையா, எதுவுமே இல்லாம இந்த கட்சியில உட்கார்ந்துட்டு சீட்டு வச்சுட்டு இருக்க 2 பேராக இவர் ஜான் ஆரோக்கியசாமியும். ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பாருங்க, போன இடங்கள்லாம் தோல்வி, சுமாரா தோத்துட்டு இருந்த கட்சியை சூப்பரா தோக்கடிக்கிறவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. புஷி ஆனந்துக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இன்னைக்கு பாண்டிச்சேரியில கூட ஒரு கூட்டத்தை அவரால் சரியா நடத்த முடியல. நீங்க பாண்டிச்சேரியில 5000 பேருக்கு QR கோடு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாரு, கூட்டம் வரல. அதுக்கப்புறம் கெஞ்சுறாரு, ஐயோ தயவு செய்து எல்லாத்தையும் உள்ள விடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவர் கெஞ்சுற நிலைமையில தான் இருக்காரு. அப்போ இவங்களை நம்பியா கட்சி நடத்த போறோம்னு விஜய்கிட்ட கேட்ட பிறகு இன்னைக்கு ஆதவர்ஜனா சரி சில முடிவுகளை நீங்க எடுங்க, சில பேரை கொண்டு வாங்க அப்படிங்கிற அளவுல மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க சில பேரை உள்ள விடுறாங்க, சில பேர் உள்ள விடுறதுக்கு தயாராகிறாங்கிற மாற்றம் இருக்கு. டூ லேட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப லேட். இது நீங்க 2 மாசத்துல எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும்.
இதற்கு பிறகு ஆட்களை உள்ள விட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வருகிற ஆட்கள் தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்ங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட தொகுதிகள்ல நம்ம பூத் கமிட்டி நிர்வகிக்க முடியுமா? நம்ம வந்து டெபாசிட் வாங்க முடியுமா? நம்ம ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்க முடியுமாங்கிற அளவுல தான் இருப்பாங்களே தவிர, பெருசா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்புகள், ஸ்கோப்பே இங்க இல்லன்னு நான் சொல்றேன். நீங்க விஜய் தலைமையில நடந்த கூட்டத்துல எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல என்னென்ன விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லங்க, நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா ஆரம்பத்துல இருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணவே கூடாதுன்னு இது ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகுதான் முதல் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல தான் செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்க உள்ள போனாங்க. அதுல எனக்கு அழைப்பு கொடுக்கல. அடுத்தடுத்து நடந்த கூட்டங்களை என்ன தவிர்க்கிறதுக்கான வேலைகள் பார்த்தாங்க. அப்படிதான் நடந்துச்சு. ஸோ பொதுவாங்க இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்த் வந்து யார் எந்த இடத்துல உட்காரணும், யார் என்ன பேசணும், யாருக்கு எந்த பாயிண்ட் எல்லாத்தையும் முதல்ல சொல்லிடுவார். இதுதான் பேசணும். இன்னும் சொல்லப்போனா இப்படி சொல்றேனே, உள்ள போயிட்டு அந்த பையன் சொல்றான், அண்ணே நீங்க எல்லாம் வந்து தளபதி கண்ட்ரோல் எடுத்துருவாரு, இல்ல வந்து ஜான் அதாவது வேற யாராவது கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, புஷி ஆனந்துக்கு பவர் குறையும் நீங்க நினைக்கிறீங்கல்ல. நான் நினைச்சிட்டு போனது 90% புஷி ஆனந்த் கட்சி, 10% தளபதி கட்சி நினைச்சேன். இது 100% புஷி ஆனந்த் கட்சினே இந்த பையன் சொன்னது. ஏன்னா தளபதி எங்க உட்காரணும், தளபதி எப்ப மைக் எடுக்கணும், தளபதி எப்ப பேசணுங்கிறது புஷி ஆனந்த் தானே முடிவு பண்றாரு. நீ எங்க உட்காரணும், அவன் எங்க உட்காரணும், எல்லாத்தையும் புஷி ஆனந்த். நீங்க உள்ள போகும்போது லிஸ்ட் படி பாருங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு கட்சியில கூட்டம் இருக்கும் இல்லையா, இதுல லிஸ்ட்ல இல்லாத பேரெல்லாம் வெளியே வந்துருன்றாரு. உள்ள நீங்க வேற யாரும் போவே முடியாது. சோ அந்த மாதிரி யார் எந்த இடத்துல உட்காரணும்னு அவர் டிசைட் பண்ணுவார். யார் எந்த பாயிண்ட்டை பேசணும், யார் எந்த பாயிண்ட்டை பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் போகும். இன்னைக்கு நடக்கிறது இப்போ இவ்வளவு எல்லா மாவட்ட செயலர்களும் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய டிஸ்கஷனுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சில விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இது வந்து நம்ம தனிச்சு தான் போறோம், இல்ல அடுத்ததாக நம்ம பிரச்சாரத்துக்கு நம்ம ஈரோடு இல்ல வெவ்வேறு இடங்களுக்கு போகலாம், இல்ல பிரச்சாரத்துக்கு போறதுக்கு நமக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற ஏதாவது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குமே தவிர, பெருசா நீங்க வந்து தகவல்களாக ஏதாவது கசிய விடுவாங்க. உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடந்துருச்சு, மறுபடியும் கள செயல்பாடுகளை விஜய் ஆரம்பிச்சிட்டாரு, இருக்கின்ற இந்த நாட்கள்ல ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் பயங்கரமா கள செயல்பாடு போறாரு, தினம் கூட போறாரு, அந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கவே முடியாது. இந்த காலத்தை ஓட்டுவதற்கு, இந்த இடைப்பட்ட தேர்தல் வரைக்கும், தேர்தல் அறிவிப்பு வரைக்குமான காலத்தை ஓட்டுவதற்கு ஏதாவது பேசுபொருள் கொண்டு வருவதற்கு மட்டும் இதை செய்வாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிருப்தியில இருக்காரு விஜய்னு சொல்லி சொல்றாங்க. அதிருப்தியில இருக்க அளவுக்குலாம் விஜய் யோசிக்கிறாருங்கிறது, மாவட்ட செயலர் அதிருப்தியில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு விஜய் எப்ப யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அதிருப்தியில ஏன் அதிருப்தியில இருக்கணும்? மாவட்ட செயலர் சரியா செயல்படல. மாவட்ட செயலர்கள் என்ன செயல்படுறானே, மாவட்ட செயலர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு அதிருப்தி போற அளவுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் செய்திகளாக மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அவங்க கட்சியோட ஒரு 72 தொகுதியா பிரிச்சிருப்பாங்க. அவ்வளவு தொகுதியோட மாவட்ட செயலாளர்கள் பேரு, பர்சனல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இவருக்கு அப்படி ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா தெரியுங்க. ஒன்றியம் வரைக்கும் எடுத்து பேசுறாங்க. ஒன்றியத்துல இருக்கிறவங்க, நகரத்துல இருக்கிறவங்க சில பேர் தெரிஞ்சிருக்காதுங்க. இப்ப முதலமைச்சருக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ கூட சில நேரம் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா பார்த்திருப்பாங்க, பழகிருப்பாங்க, நீங்க பேசுவாங்க இல்லையா? விஜய்க்கு மாவட்ட செயலர்களே யாரும் தெரியாது. ஓகே, டக்குன்னு வந்து 120ல ஒரு 6 பேர் இன்னும் போடல, 114 பேர் வந்து நின்னாங்கன்னா யாருன்னு கேட்பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி யாரு நீங்க கேட்பாரு. அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க ரொம்ப வருஷமா 20 வருஷமா இருக்காங்க. உங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறவங்களா தெரியும். இப்போ மதுரையில விஜய் அன்பன், இங்க புதுக்கோட்டை கூட தெரியாது, அந்த பையனை கூட தெரியாது. வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கின்ற ரொம்ப பிசிஆர் சரவணன், பூக்கடை குமார், இந்த மாதிரியான நபர்கள் அவருக்கு தெரியும். ரொம்ப ரீசெண்டா வந்தவங்க, இல்ல புஷி ஆனந்தால கொண்டு வரப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் விஜய்க்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்ப அதவே செய்யாத போது மாவட்ட செயலர் மேல ஒரு அதிருப்தியா இருக்காருன்னா, உன செயல்பாடுகளே தெரியாது. டக்குன்னு மதுரையில் என்ன பண்றாங்கன்னு அவர் தெரியுமா? நீங்க இது ஒரு கம்பேரிட்டிவ் ஒன்று சொல்றேன். திமுகல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி, நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ஒரு நோட்டு போட்டு அந்த ஆபீஸ் எழுதி வைக்கிறாங்க. ஒன்றிய செயலாளர்கள் பிறந்த நாள், அவரோட திருமண நாள், அவங்க பசங்களோட பிறந்த நாள் போன் பண்றாங்க. என்னப்பா பிறந்த நாள் வாழ்த்து. அவர் ரொம்ப இவங்களுக்கு என்ன குஷியா இருக்கும், பா மாவட்ட செயலரே போன் பண்ணிட்டாருப்பா, என் தலைவரே போன் பண்ணிட்டாருப்பா, எனக்கு வாழ்த்து சொல்லிட்டாருப்பா, தம்பி ஒரு 10,000 காசு போட்டு வரேன் வச்சுக்கோ. ஒரு அப்பீலிங்கா இருக்கு. அவ்வளவு இதானுங்க. நீங்க ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்றது என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க வந்து கட்சிகளை காசு வரும், அது வேற விஷயம். ஒரு ஸ்வீட் பாக்ஸஸ் போகும், அதெல்லாம் வேற விஷயம். பட் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு என் தலைவர் எனக்கா இன்னைக்கு பேசினா, என்னோட மாவட்ட செயலர் என்கிட்ட பேசிட்டாரு, என் குழந்தைக்கு நான் வாழ்த்து சொன்னாரு, என்னோட திருமண வாழ்த்து சொன்னாரு. இது ரொம்ப ரெகுலரா இது நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அது கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பாக இருக்கிறது. விஜய் தன்னுடைய பிறந்த நாளை கூட வேற யாராவது நடிகை வீட்டில் போய் கொண்டாடிட்டு இருக்காரு. அப்படிதான் விஜய் இருக்காரு. அப்ப நீங்க அந்த பப்ளிக் அப்பியரன்ஸ், அந்த பப்ளிக் ஸ்பேஸை கூட பயன்படுத்தாத ஒரு தலைவராக இருந்து கொண்டு, நான் வந்து பாருங்க நான் உச்சத்துல இருக்கேன், நான் போய் சிஎம் ஆகிறேன்னு சொல்றது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு அரசியலை இவருக்கு தெரியாது அப்படிங்கறத காமிக்கும். இப்ப விஜய் வந்து புஷிய அண்ட் ஜானை வந்து ஒரு லெவலுக்கு மீறி பிலீவ் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாரா? நிச்சயமா இருக்காருங்க. நீங்க அதாவது இப்போ எனக்கு அரசியலே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அரசியலா 4 விஷயங்கள் பேசுறீங்க. தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரியுமா, அறிஞர் அண்ணான்னு என்னன்னு தெரியுமா, முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன தெரியுமா, ஜெயலலிதா என்ன தெரியுமா, நீங்க பேசுனீங்கன்னா அப்பா எவ்வளவு பெரிய அறிவாளி கார்த்திக், அப்படிதான் நான் யோசிப்பேன். அவசியம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சவங்கன்னா ஓகே, நீங்க சொல்றதுல நான் மாறுபடலாம், உடன்படலாம், விவாதிக்கலாம், அப்படிங்கிற விவாதிக்கலாம், அந்த மாதிரி விவாதங்கள் போகும். இப்ப விஜய் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு நபர். நேத்து விஜய் போய் பேசுறாரு,
பாண்டிச்சேரியில அப்ப நேத்து ஸ்கிரிப்ட் போகும்போது அப்படியா எம்ஜிஆர் அங்கே தான் முதல்ல ஆட்சி அமைச்சாரா அது தெரியும் சொல்லவே இல்லை யாருமே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் நீங்க பாருங்க நீங்க அந்த கண்டென்ட் வைஸா கூட என்ன இருக்குங்கிறதுல விஜய் ஏதாவது கேள்வி எழுப்பியிருப்பாரா? இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ரேஷன் கடைகள் இல்லாத ஒரே யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி இருக்கின்றது. அது சரியா தவறா? 2 விதமான டிபேட் நீங்க சோசியல் மீடியால போறத பார்க்கலாம். ஏங்க நாங்க தான் 2024 திறந்துட்டோம்னு பாஜக இன்னைக்கு குதிக்கிறதையும் பார்க்கின்றோம். இன்னும் சில பேர் இல்லங்க சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? விஜய் அதை கேள்விக்கு உட்படுத்த எப்படி ஜான் நீங்க எழுதுறீங்க எப்படி ஜான் ரேஷன் கடை இல்லாம எப்படி ஜான் செயல்படுது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டீட்டெயிலா போய் பேசலாம். நீங்க அதுல அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. அப்பா ஐயோ இந்த பாயிண்ட் மறக்க கூடாதுப்பா. பவுன்சர் கரெக்டா போய் பேப்பரை 4 சைடு கிளிப் போட்டு வச்சிரியா பறந்து இருந்து போச்சுனா என் மானம் போயிரியா இதுதான் விஜய் யோசிப்பாரே தவிர. ஏன்னா முன்னாடியாவது விஜய் வந்து ஓரளவுக்கு மனப்பாடம் எல்லாம் பண்ணுவார். இன்னைக்கு இப்ப இவ்வளவு கூட்டம் போடுறீங்க படத்துல கூட நீ இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ண ப்ராம்ப்டர் கூட இருக்கும். ப்ராம்ப்டர் கூட கிடையாது. அப்ப நான் இவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியாது. நீ போய் பேப்பர் வச்சுட்டு வந்தா அழகா படிச்சுட்டு வந்துறேன். இங்க ரேஷன் கடைகளே இல்லாத புதுச்சேரி மாநிலம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இது போய் சார் ஏன் சார் ரேஷன் கடை யாராவது இங்க அதுதான் ரொம்ப கவனமா பத்திரிகை சந்திக்க மாட்டேங்கிறா. டக்குனு மைக் நட்டி சார் ரேஷன் கடை இங்க இருக்கு சார் தெரியுமா? அப்படியா ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி இல்லையே வேற மாதிரில இருக்கு அப்படிதான். சோ அவருக்கு வந்து எதுவுமே தெரியாத காரணத்தினால் யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அவர் வந்து படிச்சுட்டு பாருங்க பாருங்களேன். மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் ஏங்க யாராவது அவன் சொந்த பேரை எழுதிச்சு படிப்பானா? நீங்க யாராவது நீங்க முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் என்னென்னமோ சொல்லி நம்ம இகழ்றோம் எதிர்க்கட்சி தலைவர்களை பேசுறோம் இதெல்லாம் நடக்கிற ஒன்றுதான். சீமான் அவர்களை பேசுறோம் எல்லாம் ஓகே தான். ஆனா எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியக்குறியா இருக்காருன்னா தன்னுடைய பேரை எழுதி வச்சு மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நடக்குது விஜய் அப்ப காணாம போயிட்டாரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவருக்கு அரசியலே தெரியாத காரணத்தினால் ஜான் வந்து பெரிய அரிஸ்டாட்டில் அரசியலை கண்டுபிடிச்சார் ஜான் ஆரோக்கியசாமி தான் அவர் நம்புறார். அவர் தொடர்ச்சியாக அவர் வந்து பிலீவ் பண்ற காரணத்தினால ஏன்னா அவர் விட்டுட்டா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு விஜய்க்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது. புஷி ஆனந்த் என்ன டயலாக் விட்டுறாரு? நான் 3 தடவை எம்எல்ஏக்கு போட்டி போட்டேன். ஒரு தடவை எம்எல்ஏவே இருந்து எம்எல்ஏ எல்லாம் இருந்தீங்க அண்ணே அப்பா எவ்வளவு பேர் அனுபவசாலி. புஷி ஆனந்த் என்னைக்கு சட்டசபைக்கு போனாரு? புஷி ஆனந்த் எம்எல்ஏ என்ன சாதிச்சு? புஷியோட அதிகபட்ச அச்சீவ்மெண்ட் அந்த பாண்டிச்சேரியில குட்டி தொகுதியில எம்எல்ஏவா இருந்ததுதான். இப்ப அவரை விட இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆள் அமைச்சரா இருந்தவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தவருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா செங்கோட்டையன் தானே வேல்யூவான பெர்சன். இது ஒரு எவ்வளவு நாட்கள் நம்ம அவர் கூட பழகிருக்கோம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. புஷி ஆனந்த் அவர்களுக்கு நீங்க இப்போ விஜயோடைய நீலாங்கரை இல்லத்திற்கு எல்லாத்தையும் அக்சஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த் போவார். அவருடைய பொருளாளர் வெங்கட்ராமன் போவார். அதை தாண்டி வேற யாருக்குமே அக்சஸ் கிடையாது. இப்ப அந்த அக்சஸ் டக்குன்னு நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சார் நீங்க வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரா அந்த அக்சஸ் இல்ல எதுக்கு சொல்றேன் நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவிற்கு தன்னுடைய வீட்டிற்கு நான் சொல்றேன் விஜய் எப்பொழுதும் எல்லாரும் சந்திப்பது அசூர் பில்டிங்ல அந்த பட்டினப்பாக்கத்துல தான் மீட் பண்ணுவார். அதை தாண்டி ஒரு நபருக்கு தன்னுடைய வீட்டிலே அக்சஸ் கொடுக்கிறாரு தன்னுடைய மனைவி அவங்கள்ட்ட பேசுவாரு குழந்தைகள்ட்ட பேசுவாருன்னா அது புஷி ஆனந்தாக இருக்கு. புஷி ஆனந்தும் வெங்கட்ராமன் மட்டும் தான் இருக்கலாம். அப்போ நீங்க அந்த அளவிற்கு ஒட்டுமொத்தமாக ரொம்ப நாளா அவர் கூட சேர்ந்து பழகிட்டே இருக்காரு. புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு அதான் வேத வாக்கு. இன்னைக்குமே அவங்க அப்பா காலத்துல சில நிர்வாகிகள் இருந்தாங்க. இந்த நிர்வாகிகளை ஒருத்தர காலி பண்ணார் புஷி ஆனந்த். அந்த நிர்வாகிகள் இன்னைக்கும் அந்த கட்சிக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க விஜய்கிட்டே எப்படியாவது அக்சஸ் பண்ணி அவர்கிட்ட போன்ல பேசி இதை பண்ணா கூட அவர் விஜய் என்ன சொல்லுவாரு? புஷி ஆனந்தன்ட்ட பேசுங்க. அவர் சொன்னா நான் எடுத்துக்கிறேன் இல்லாட்டி எடுத்துக்க மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க? எங்க இயக்கமா இருக்கும்போது எங்களை காலி பண்ணீங்க ஓகே நீ கட்சியா நீங்க மாறிட்டீங்க எல்லோரும் உங்களுக்கு தேவை நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ண தான் ரெடியா இருக்கோம். நீ பொறுப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம். நாங்க யாருக்கும் வந்து எதுவும் செய்ய மாட்டோம். நாங்க கொடுங்க அதெல்லாம் முடியவே முடியாது. எதாவது புஷி ஆனந்த் பேசுங்க. அப்போ இந்த அளவிற்கு அவர் பிலீவ் பண்ற காரணத்தினாலதான் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் முதல் கோரிக்கை என்பது எனக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுங்க. இல்லங்க முடியாது. புஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளர். நீங்க அவருக்கு கீழே தான் கட்டுப்பட்டு நடக்கணும். அதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதனால அவர் முழுக்க புஷி ஆனந்தையும் ஜான் ஆர்கியூஸை மட்டும் தான் நம்புவாரே தவிர கூடுதலாக இப்போ ஆதா ஒரிஜினலுக்கு ஓரளவுக்கு ஆக்சஸ் கொடுத்து நீ ஓகே புதுசு ஆட்களை கொண்டு வா. ஏன்னா எல்லாருமே திட்டுறாங்க. எல்லாருமே இவங்க 2 பேரும் எப்படி கட்சி நடத்தும்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னொன்னு கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு எப்படி கடப்பாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. பாருங்க அந்த கட்சிக்காரன் என்ன போடுறான்? நாங்கள் முதல் எம்எல்ஏ உருவாக்கி விட்டோம். அப்ப விஜய் இவ்வளவு நாள் சிஎம் பேசிட்டு இருந்தீங்க. இன்னும் வந்து 116 பேர் வந்தா போதும் எழுதுறாங்க. 116 பேர் வந்தால் போதும். அடுத்ததாக இன்னொரு அமைச்சர் வருவதாக இருக்கின்றது. நாங்க 2 பேரை சேர்த்து அப்படி கொண்டு வந்துருவோம். அப்போ அவருக்கே தெரியும் அந்த கட்சிக்காரனுக்கே பல பேருக்கு தெரியும். புரியுது அந்த கட்சிக்காரனுக்கே தெரியும் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். நான் இன்னொரு சொல்றேன் செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாரா? எங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலினும் சேர்ந்து செங்கோட்டையனை காலி பண்ணுவாங்க. இது என்ன பெரிய அரசியல்ல பெரிய கஷ்டமா? நீங்க போன வாட்டி செங்கோட்டையன் எப்படி ஜெயிக்கின்றாரு நமக்கு தெரியும். நீங்க அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் எப்படி ஜெயிக்கிறாரு என்ன யுக்திகளை பயன்படுத்துறாரு அந்த யுக்திகள் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. செங்கோட்டையனா நீங்க டெபாசிட் வாங்கலாம் மேபி. விஜய் நிக்க மாட்டாரு நின்னாரு டெபாசிட் வாங்குறாரு. அதை தாண்டி
இவர்களால பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்த முடியும் எனக்கு தோணல. புஷியோட கெப்பாசிட்டிங்கிறது ஒண்ணு ஆமா, இருக்கு. ஆமா. அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க நிர்வாகிகளை நியமிக்கிறது, இல்ல அவங்கள மேனேஜ் பண்றது, இல்ல விஜய வந்து சில இடங்களுக்கு கூட்டிட்டு போறது தான் அவரோட அதிகபட்ச அச்சீவ்மெண்டா இருக்க ஆமா, முடியும். ஆமா. பட் ஆதவுக்கோ இல்ல செங்கோட்டையனுக்கோ பிற கட்சிகள்ல உள்ள மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் கூட ஒரு கான்டாக்ட் இருக்கு. அவங்கள இங்க கொண்டு வர முடியும். சோ இந்த மாதிரியான செயல்பாடை இவங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு இவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வரதானே செய்யும். இல்லங்க இம்ப்ரெஷன் வரும். நான் சொல்றேன் இல்லையா? நீங்க இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பத்தியோ, நாஞ்சில் சம்பத் அவர்களோ பேசுறீங்க. நான் சொல்றேன். கட்சி ஆரம்பித்த பிப்ரவரி 2, 2024 எவ்வளவு பெரிய முக்கியஸ்தர்கள் அன்னைக்கு விஜய்னா என்ன? இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியாம ஓப்பனா ஓகே. விஜய் வந்துட்டாரா? நாங்க வர்றோம். எங்களுக்கு எங்க கட்சியில ஒரு அதிருப்தி இருக்கு. நான் சொல்றேன். எந்த பார்ட்டி இன்னைக்கு பேர் சொன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். திமுக, அதிமுக, அமமுக, நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியில இருந்தும் ஆட்கள் மதிமுக பாதி கட்சி வர ரெடியா இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் பாதி பேர் அவங்களுக்கு துரை அவர்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. துரை வைக்கோ மேல அதிருப்தி இருக்கு. நாங்க வர்றோம். பேச்சாளர்களாக வரதுக்கு தயாரா இருந்தாங்க. பிரச்சார ஸ்தாபகர்களாக வரதுக்கு தயாரா இருந்தாங்க. எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் உச்சபட்சமா அவ்வளவு பேர் வரதையும் புஷி வந்து பிளாக் தடுத்தார். பண்ணிருக்காங்க. ஏங்க அவங்க கேட்டாங்க. அதாவது வேற ஒரு சில பேர் அவங்க ரீச் அவுட் பண்றாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர்ல இல்ல விக்கிரவாண்டி மாநாடு போது சார் நீங்க கட்சி ஆரம்பிச்ச 2ஆம் தேதியில இருந்து புஷி ஆனந்துக்கு ஃபோன் பண்றோம். இது வரைக்கும் அவர் போனே எடுத்ததில்லை. அதையும் மீறி நாங்க ஒரு சில பேர் பார்த்தாங்க. விஜயே பார்த்தாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் சில பேர் முக்கியமான நபர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. விஜய் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. பார்த்தாங்க. அவர் என்ன இல்ல விரும்பலன்னு கிடையாதுங்க. விஜய் என்னன்னா பார்த்துட்டாரா? அண்ணே புஷி அண்ணே பாத்துக்கங்க. அப்படியே தூக்கி அந்த காலம் அங்க புஷி அண்ணா என்னதை பார்ப்பாரு? இன்னைக்கு புஷி அண்ணனை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? இப்ப கோட் ரிலீஸ்ல நான் இருக்கேன். இன்னைக்கு நான் போனாதான் எனக்கு காசு சம்பாதிக்க முடியும். அவங்க எல்லாம் இப்ப பேச சொல்லாது. அவ்வளவுதான். அவர் யார் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாருங்க. புஷி ஆனந்த் தனக்கு தேவைன்னு நினைச்சாருன்னா நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கணும். ஏன்டா ஃபோன் எடுக்கணும் உங்களை கேட்பாரு. ஆனா நீங்க 100 தடவை ஃபோன் பண்ணாலும் எனக்கு நீ தேவையில்லை இல்லை இப்போ நான் எடுக்க மாட்டேன். அதே தான் எல்லாருக்குமே. பெரிய தலைவர்கள் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய கட்சியில இருந்து எம்பியா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க. யாரோட ஃபோன் எடுக்க மாட்டேன். ஸோ ஆரம்பத்தில இருந்தே ஜான் ஆரோக்கிய நான் ஒரு பேர் லிஸ்ட் கொடுத்துருக்கேங்க. அப்ப ஜான் பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்பென்ட் ஃபோர்ஸ். நாஞ்சில் சம்பத் நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேங்க. ரெக்கமெண்ட் பண்ணி சார் அவர் வரதுக்கு ரெடியா இருக்காரு. ஒரு மோசமான வார்த்தையில அவர் இகழ்றாரு. திஸ் ஆர் ஸ்பென்ட் ஃபோர்சஸ் பிரதர். இவங்கெல்லாம் கதைக்கு ஆகாதவங்க, வேலைக்கு ஆகாதவங்க பிரதர். இவங்களை எதுக்கு பிரதர் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? இது இன்னைக்கு வேலைக்கு ஆகாத கதைக்கு ஆகாத நீங்க கட்சியில வளைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க முடியுது. ஸோ ஆரம்பத்தில இருந்தே இது விஜய்க்கும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்ன 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்கள்கிட்ட இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அது விஜய்க்கு புரிய வைக்க ரொம்ப நாள் ஆச்சு. ஏனே வர மாட்டேங்கிறாங்க? ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப விஜய் அது முன்னாடியே உணர்ந்திருந்தாருன்னா எவ்வளவோ பேர் வந்திருப்பார்கள். இந்த கட்சி இன்றைக்கு உண்மையிலேயே அவர் நினைக்கிற பவர்ஃபுல்லான லெவலுக்கு போயிருக்கும். அதை விஜய் உணரவே இல்லை. ரொம்ப லேட்டா தான் இப்ப நம்ம கரூர் சம்பவம் நடந்த பிறகு நம்ம எவ்வளவு பேர் சொதப்பல் கட்சியா இருக்கும். நம்ம கட்சியே கிடையாது, எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம ரசிகர் மன்ற கூட்டமாவே இருக்கும் அப்படின்னு இப்ப உணர்ந்து சில பேரோட பேச்சை கேட்டு இதெல்லாம் செய்கின்றார். சோ எப்பொழுதுமே இந்த கட்சிக்கு வருவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த விக்கிரவாண்டி மாநாடு அதற்கு பிறகு விஜய் ஒவ்வொருத்தரா பேச விஜய் எக்ஸ்போஸ் ஆக ஐயோ நல்ல வேலை போய் சேரலாம். ஏன்னா கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஏன்ட்டு அவ்வளவு பேசுறாங்க. தம்பி நல்ல வேலை நீ சேர்த்து உள்ளீங்களா? ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே நீ சந்தோஷப்படுறேன். உண்மையிலேயே விஜய் கூட நம்ம போயிருந்தோம்னா அந்த ரத்தக்கரை நம்ம மேலே பட்டிருக்கும்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேதனையோட பேசுறவங்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் மகிழ்ச்சி ஐயோ நல்ல வேலை போய் சேரலாம், நம்ம வேற இடத்துல போய் செட்டில் ஆயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ எப்பொழுதுமே சேர தயாராக இருந்தார். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நம்ம